முத்து நகையும் முழுமை நிலா முகமும் பொத்தி பிணகியும் தோல் எழிலும் காட்டிடினும் பித்தர் சிதைக்கும் பெரும் தமிழை காக்காமல் ஒத்துக்கொள்ளாது என் உளம். அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே தமிழருடைய உணர்வு உள்ளூரில் வெட்டும் குத்துமாக இருக்கும், வெளியூரில் வந்தால் பாட்டும் கும்பாளமாக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு டெலாவர் இந்த பெருநில மன்றத்தின் சார்பாக இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்றுதான் நான் கண்ணுறும் வாய்ப்பு தருகிறேன். அதற்கு முதற்க இந்த அமைப்பை நடத்தி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் தலைவர், செயலர், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நான் கீழே இருந்து ஒரு பார்வையாளனாக சூலூர் பொங்கல் விழா என்று தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கும் ஒரு பெரிய 3 நாள் திருவிழா 3 மாதமாக தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று 3 நாளில் அது ஒரு தேர் நிலைக்கு வந்ததை போல மேடை நிகழ்ச்சிகள் வரும். ஏறத்தாழ 2500 பரிசுகள், 5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள பரிசுகள் 2500 பேருக்கு அது பகிர்ந்தளிக்கப்படும். கலை, இலக்கியம், பண்பாடு, அனைத்து வகை போட்டிகளும், உடற்கல்வி போட்டிகளும், குழு விளையாட்டுகளும், தடகள போட்டிகளும் என்று நடக்கும். அப்படி ஒரு பெரிய விழாவிற்கு தொடர்ந்து அது ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை 29 ஆண்டுகளாக நான் செயலராக இருந்து அதற்கு பாடுபட்டு வருகிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால் தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சேரன் சோழனோடு போர், சோழன் பாண்டியனோடு போர், பாண்டியன் 2 பேருடைய போர், என்னடா இது அக்கப்போர் அப்படித்தான் இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது இதை எப்படி கொண்டாடுவது, இதை எப்படி மகிழ்விப்பது என்று பார்க்கும் பொழுது 1923 மறைமலையடிகளுடைய தலைமையில் பச்சையப்பன் கலைக்கல்லூரியில் அறிஞர் பெருமக்கள் 100 பேருக்கு மேலாக, பார்வையாளர்கள் 1000 பேருக்கு மேலாக இருந்து அதை செய்தார்கள். என்ன செய்தார்கள் என்றால், இவ்வளவு பெரிய மண்தோன்றா காலத்தை முன்தோன்றிய ஒத்த குடி, இந்த குடிக்கு 8 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை. பாத்தீங்கன்னா 60 வருஷம் தான், 60 வருஷம் தான் இருக்கு. பிரபவம் தொடங்கி அது கொண்டு வந்து அப்படி இந்த செக்கு மாடுகள் கூட ஒரு ஆண்டுகளை வைத்தார்கள். அப்படி இல்லை. அதற்காக என்ன பண்ணாங்கன்னா, தமிழன் ஆண்டை எப்படி இருக்கும்னா திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை கணக்கிட்டார்கள். எப்படி கணக்கிடுகிறார்கள் கேட்டால், டிசி நாம் சொல்றோம் அப்படின்னு நாம் சொல்றோம். அதுபோக இயேசுநாதர் பிறப்பதற்கு 34 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் திருவள்ளுவர் என்று கணக்கிட்டு 2054 என்று இந்த நெட்டாண்டை பிடிக்கிறார்கள். மலையாள நம் சகோதரர்களுக்கு கொள்ள மாட்டேன். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆண்டு இருக்கும்போது தமிழுக்கு ஒரு ஆண்டு கொடுத்தார்கள். அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு 2054 நாம் வென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, நெகிழ்ச்சியாக இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் பொருளாதார சூழல் சரியில்லாத காரணத்தினால அவங்க அப்பா ஓட்டுற களத்தையே எடுத்துருவாங்க. இங்கே அப்படி இல்லை. கையிலக்கமான ஒரு கலப்பை, மாடுகள் என்று பல்விதமான ப்ராப்பர்ட்டிஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி கள பொருட்கள் இங்கே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அதை இங்கே காட்சிப்படுத்தினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் பேருந்தை மேடைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுல வந்து விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்று தமிழ்நாட்டில், குறிப்பா இந்தியாவில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு வேண்டுகோளை இங்க வச்சாங்க. விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்று அந்த பாடலை இங்க வச்சு பண்ணாங்க. எனக்கு அப்போ ஒரு எண்ணம் வந்தது. நான் அப்போ வந்து அந்த படம் வெளியே வரும் பொழுது நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன்.
புகுமுக பகுதி என்று நினைக்கிறேன். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்ற ஒரு பாடல். தமிழருக்கு சில குணங்கள் உண்டு. 3 குணங்கள் இருக்கு. என்னன்னா காதல், ஈரம், வீரம். காதல், ஈரம், வீரம். இயல், இசை, நாடகம் என்பதை போல. அதுல காதல் எப்படி இருக்கும்ங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க. அதே மாதிரி வீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க. ஈரம்னா இரக்கம், ஈவு, கருணை. மலையில நனைந்தேன்னு சொல்லி மயிலுக்கு சோகம் கொடுக்குறான். கொடி ஆடிட்டு இருக்கிற நேரம் தேர். இப்படிப்பட்ட ஒரு இயற்கை பிரச்சனை இருக்கிறது தமிழகத்தை வரையறுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த விருந்தோம்பல் என்பது முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. அதற்கு நான் ஒரு கல்வி எழுதினாங்க. வந்தது விருந்தென்றால் வான்புகள் அமைதியினும் தந்தையின் எச்சியதை தானும் அந்தாதி போகாதால் பொழுதோறும் கவலையும் ஆகாது இது என்று அயர்கின்றான் இந்நாளை என்று விருந்தோம்பலை பற்றி எழுதினேன். வீரத்தை பற்றி எழுதினேன். வெளிநோக்கி வேறொன்றை வெறியுடனே எய்தாடும். வெளிநோக்கி வேறொன்றை வெறியுடனே எய்தாடும். இழிவந்தோ கண்டு வைத்தால் என்றிருந்தால் அண்ணாலே புலிவந்தால் போத்தையும் பொங்கி எழும் என் தமிழர் எளிவந்தால் எழும் எங்கேயோ மறைகின்றார். இப்படி அதை ஒட்டிய சில விவாதங்களை நான் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு இது வந்தது. காதலை பற்றி சொன்னீங்கன்னா இலக்கியமே காதல் தான். காதல் என்றாலே இலக்கியம். அதுல தமிழை எப்படி வகைப்படுத்திருக்கோம் பாருங்க. அகத்தில் நடக்கக்கூடிய நானோடு அகநானோடு, புறத்தில் நடக்கக்கூடியது புறநானோடு. இந்த அகத்திணையில அத்தனையும் அழகா தெல்ல தெளிவா உலகத்தில் எந்த மொழியிலுமே இல்லாத ஒரு நிலையை கொடுத்திருக்காங்கன்னா அது தமிழுக்கான ஒரு மரபு. உலகில் அதிகமாக நூல்களையும் அதிகமாக தத்துவங்களையும் அதிகமாக காதல் நுழைவு வெளிப்படுத்தியது நமது சங்ககால இலக்கியங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த இலக்கியத்தின் வழியாக அந்த காதலை சொல்லும்போது சிலப்பதிகாரம் நாடகம் இங்கே நடத்தி காட்டினார்கள். ரொம்ப நெகிழ்வா, ரொம்ப மகிழ்வா இருந்தது. பாண்டியன் மன்னன் நெடுங்கிலியன் அவருடைய மனைவி கோப்பெருந்தேவி அந்த களவாளிய சிலம்பம் அது முத்தா அல்லது என்ன அப்படிங்கிற ஒரு சட்டை வரும்போது ஒரு சாதாரண ஒரு குடிமகளாக இருக்கக்கூடியவர் கொற்றவை ஒரு கொற்றனிடம், அரசனிடம் சென்று ஒரு நியாயத்தை கேட்கிறான்னு சொன்னா அதுலேயே அதற்கு தமிழ் இலக்கியத்தில் அப்படிப்பட்ட ஒரு காப்பியம் படைக்கப்படுகிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பெண் என்றாலே கேவலம் என்று வேதங்கள் சொன்ன காரணத்திலாம் இல்லை. பெண் என்பது எனக்கு சகப்பிரதினி அப்படி என்று அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் வைத்தார்கள். உலகத்தின் முதல் இலக்கியம், தமிழின் முதல் இலக்கியம் ஒரு பெண்ணினுடைய காலில் அறிந்திருக்கும் அந்த சிலம்பு கொண்டு ஒரு காப்பியம் படைத்தார். சிலம்புக்கு சிலப்பதிகாரம். அதை சொன்னா தேரா மன்னா செப்புவது உடையை என்று நியாயம் கேட்கிறார். நியாயம் கேட்கும் போது மன்னன் இங்க விசா வாங்கிட்டு வரல, அல்லது யூரோப்புக்கு போகல, அமெரிக்கா வரல, அன்னைக்கு அவர் ஆங்கிலம் பேசுறாங்க. என்ன சொல்றா, என்னுடைய கணவன் உரையாடி அல்ல, கீழே பார்க்கவே மாட்டேன், அவன் உத்தமன் என்று சொல்லும் பொழுது அரசன் யானோ அரசன், யானோ அரசன், யான் நோ அரசன் என்று அவ்வளவு அற்புதமாக அந்த இலக்கியத்தை படித்து காட்டிய பெருமை காணல் வரி பாடல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நாம் கேட்கும் பொழுது ஆளுநர்களுடைய அந்த இலக்கணங்கள் அத்தனையும் இருக்குது. காணல் வரி பாடல்கள் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப இந்த காதலை இந்த காலத்தில் எப்படி சினிமா திரைப்படம் கொடுப்பாரு, எவ்வளவு மனிதப்படுத்தி விட்டார் என்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப கேவலமா வேதனையா மனம் வெறுத்து அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழலை இன்னைக்கு கொண்டு வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா பணமா எல்லாமே பணம் என்று பார்த்து விட்டால், எல்லாமே பணம் என்று பார்த்து விட்டால் அதற்குண்டான குணம், அதற்குண்டான மனம் அது பின்தங்கி போயிடும் என்பது யதார்த்தமாக இன்று நாம் கண்முன்னே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே பார்க்கலாம், படங்களை பார்க்கலாம். இன்னைக்கு சட்டை கூட போட்டு நேற்று பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம், பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் யார் ஆதித்த கரிகாலனை கொலை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு
சொல்றாங்க. அதே போல தெலுங்குல ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்துல வந்து யார் அந்த கட்டப்பா, யார் அந்த கட்டப்பா, ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வச்சு சொல்லி அந்த சினிமாவுக்கு உண்டான மகத்துவம் மகோனத்துவத்தையும் பயன்படுத்தி அதை வெற்றி பெற செய்கிறார்கள். உண்மையிலே நடந்தது என்ன என்பது அந்த கதையை பிடித்தாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 2 முறை 1972 அப்படி 74 2 முறை அந்த பொன்னியின் செல்வன் கல்வியோடு பொன்னியின் செல்வன் படித்த பொழுது எனக்கே வந்து சில மாறுபட்ட கருத்துக்களும் அந்த புத்தகம் எப்படி ஒரு ஃபிக்ஷன் எப்படி இருக்கணும், அது ஒரு புனைக்கதை ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு மூத்த தமிழ் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் அவர்கள் எல்லாம் கேட்டு விளக்கம் பெற்றுள்ள எனக்கு முந்தா நாள் தான் ஒரு ஐயா வந்து எனக்கு அழகான அந்த ஒரு விளக்கம் சொன்னார். அந்த விளக்கத்தை சொன்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் சொன்னா தான் சொல்ல முடியும். அது வேண்டாம். பெண்ணை மலர் என்பார், மெல்லிடையாள் என்பார், துள்ளியோடு மான் என்பார், தூய பொன் என்பார், மாநிலம் போற்றும் திருவிழத்தி என்பார், கடைசியில் பெருமளர் தாக்குவான், காரணம் விதி என்பார், கலர் செய்த சதி என்பார். ஓ சமுதாயமே, காதல் செய்த தெரிந்த உனக்கு கல்யாணம் செய்ய தெரியாது. ஓ சமுதாயமே, காதல் செய்ய தெரிந்த உனக்கு கல்யாணம் செய்ய தெரியாது என்று கேட்டுக்கொண்டு இந்த பொங்கல் திருநாள் மாதிரியே நீங்க இருந்தது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, நெகிழ்ச்சியா இருந்தது. என்னுடைய ஒரே ஒரு 2 நிமிட கல்வி வந்து படித்து நான் நிறுத்துகிறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. காற்றாலே வீசுகின்ற கதிர்களிலே மனம் உண்டு, காற்றாலே வீசுகின்ற கதிர்களிலே மனம் உண்டு, கலனியிலே கால் பதித்து உழு கூட்டமும் உண்டு, கஞ்சி காயம் சுமந்து வரும் பெண்களும் உண்டு, கொஞ்சி பேசி வேலை செய்யும் வஞ்சியரும் உண்டு, அஞ்சாத அடலேறுகள் தவளைகள் மறப்பதும் உண்டு, நெஞ்சிலே பாரத்தை சுமந்து கொண்டே ஆண்கள் இருப்பதும் உண்டு, நெல்லு நாத்து கதிர் வச்சா எரு வச்சு காத்திருப்பதும் உண்டு, வாய்க்காலில் நீர் விட்டு கொண்டு போய் சேர்ப்பதும் உண்டு, களையெடுத்து கவனமாக மருந்தும் தெளிப்பதும், உச்சி நேரம் வந்ததும் விக்கல் அது எடுக்கும், கச்சிதமாக கஞ்சிக்கலையும் நாணியது பசியாகும், மாடு கண்ணு அம்மா என்றே கூப்பிட்டது, மாடு கண்ணு அம்மா என்றே கூப்பிட்டது, பள்ளிக்கூடம் படிக்கும் பிள்ளை டாடி டாடி என்றது, 10 மாதம் சுமந்தவளை மம்மி மம்மின்னு கூப்பிடுது, வயசு பிள்ளை போல கதிர்கள் மண்ணை பார்த்து நிற்கிறது, பகையாக அறுத்து களத்திலே சேர்த்தாச்சு, தோலாக கதிர்ச்சி மூட்டையும் முடிச்சாச்சு, பாடாக வட்டி சுட்டி பட்டணம் சேர்ந்தாச்சு, அடிமாட்டி விளைவிச்சு கேட்கிறான் தரகரை, பாடுபட்டு விளைவிச்சல் கட்டுப்படி ஆகலின்னு உடரா உயிர, வீட்டுக்கு வந்தா கையை பார்க்குது குழந்தை, வீட்டுக்காரி கக்கத்தில் உள்ள பையை பார்க்குது, காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்கள் தானே மிச்சம், நேற்றாகி இன்றாகி நாளையுமாகி நாம் நேயமுடன் வாழ்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.